ஆ ரைட்டு மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? லாங் டைம் நோ சி. யா 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 ஓகே, குல் குல் குல். இந்த வீடியோவில் வந்து எக்ஸ், அதாவது முட்டை. இல்லை, எக்ஸ்னால எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் ஏன் அதை போய் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்? அந்தளவுக்கு எங்களை முட்டாப்பேன்னு நினைக்கிறேன். அதானே அக்காவே? வந்துட்டிங்களா? என்னடா இன்னும் வரலன்னு பார்த்தேன். மக்களே அப்படிலாம் இல்லை மக்கள், நான் போய் உங்களை எப்படி ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு உங்களை வீட்டுக்குள்ளே விட்டு தப்பாக போச்சு தக்காளி. ஓகே அப்படிலாம் இல்லை மக்களே, நான் வந்து அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுற வேகத்தை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். யூனோ சம்திங், நான் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற திறமை ஜாஸ்தி. ஆமாம், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நான் வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு. சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு வந்து ஒரு டீச்சர் ஆகணும் தான் ஒரு ஏமே, சின்ன வயசுலேருந்தே. ஆமாம், அதுதான் ஒரு பெரிய லட்சியமே. அதை தாண்டி நிறைய லட்சியம் இருந்தது, பட் அதுதான் வந்து மெயின் ஏமே. ஆமாம், சின்ன வயசுலேருந்தே. இப்போ அங்கே எங்கேன்னு போய் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். சார் என்ன ஒரு பயணம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன். ப்ரோ, இந்த காமெடியை அந்த வீடியோவில் பண்ணிட்டீங்கல்ல? இல்லை ப்ரோ, அது வந்து அந்த வீடியோவில் அது வந்து லைட்டாக அப்படியே ஓகே குள்ள. இந்த வீடியோவில் வந்து எக்ஸோட வந்து பெனிஃபிட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், அதோட நன்மைகளை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது, ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுதான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் நோ டிமெரிட்ஸ், ஒன்லி மெரிட்ஸ் தான். ஆமாம், ஏன்னா வந்து எக்ஸ் வந்து என்னோடய காதலி மாதிரி. எப்படி? ஸோ அதனால் வந்து நோ டிமெரிட்ஸ். சரி, எப்படி காஃபி என்னோட ஒரு காதலி, அதே மாதிரி எக்ஸ் என்னோட ஒரு காதலி மாதிரி. ரெண்டு பேருமே வந்து என்னோட இதயத்துக்கு எப்படி நெருக்கமானவங்க. டூன்ற மாதிரி தக்காளி. ரைட், ஓகே. அண்ட் தென் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ள போகலாமா? அதாவது எக்ஸு பெனிஃபிட்ஸு, இந்த 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பேசுகிறீங்க தாத்தே தாய். அண்ட் ஒரு டவுட்டு, எக்ஸு ஃபஸ்ட்டு வந்ததா இல்லை கோழி ஃபஸ்ட்டு வந்ததா? ரைட் விடு. ரைட்டு. இப்போ வந்து எக்ஸோட ஹிஸ்டரியை பார்த்துடலாமா? ரைட்டா, அதோட பெனிஃபிட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே அதோட ஹிஸ்ட்ரியை வந்து லைட்டாக அப்படி டச் பண்ணிக்கலாம். எப்படி லைட்டாக டச் தான், லைட்டாக அப்படி டச் பண்ணிட்டு போயிடலாம். ஆமாம், லைட்டாக டச் தான், லைட்டாக டச். ஏதோ யோசிச்சிட்டான்டா. ஒன்றும் இல்லைங்க, இந்த லைட் அவுட் டச் அப்படின்னு சொன்னவனே வந்து என்னோடய காலேஜ் லைஃப்லேயுமே வந்து ஒரு விஷயம் வந்து அப்படி என்ன லைட்டாக அப்படி டச் பண்ணிட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறது, அது அப்படி லாங் லாஸ்டிக் இருக்குன்னு நினச்சேன். பட் டேய், செருப்போலே அடி பண்ணா ஒன்று மொபண்ணா. தாத்தே தாய் ப்ரோ, தாத்தே தாய். எங்கே விட்டேன்? அதாவது முட்டையை வந்து சுமார் வந்து ஒரு 3200 BCலேயே வந்து நம்ம இந்தியாலையும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா. அண்ட் தென் சைனாலையும் ஈஜிப்ட்லேயும் வந்து முட்டையை வந்து ஒரு 1400 BCல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்பாடா, இது ஒரு விஷயத்தில் வந்து சைனா முந்திச்சு. எப்படி? ரைட், ஓகே சொல்லு. அண்ட் தென் சுமார் ஒரு 1000 வருஷத்துலேருந்தே, சுமார் ஒரு பாஸ்ட் 1000 இயர்ஸாகவே வந்து முட்டை வந்து உலகம் ஃபுல்லாக வந்து எல்லா மக்களுமே வந்து ஒரு முக்கியமான ஃபுட்டை சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், 1000 வருஷமாகவே வந்து முட்டை வந்து எல்லாருமே சாப்பிட்டு வந்துருந்துருக்காங்க. 1000 வருஷம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அந்த கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் எதுக்கு வந்து இந்த கல்யாணத்தை வந்து 1000 காலத்து பயிர் அப்படின்றாங்க? எதுக்கு? டேய், உன் கண்டென்ட்டுக்கும் நீ கேட்குற கேள்விக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படி இல்லைப்பா, லைட்டாக அப்படி இந்த டவுட் வந்துச்சு. எல்லா விஷயத்தையும் பேசணுங்க, எப்படி எல்லா விஷயத்தையும் பேசணும், அப்போ தான் நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குங்க. எப்படி? தக்காளி. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு பொண்ணும் பையன் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தெல்லாம் பெற்று வயசாகி எப்படியும் ஒரு 70-80 வயசில் இறந்துருவாங்க. அப்படி பார்த்தா செஞ்சுரியவே தாண்டலை. ஆனால் ஏன் 1000 காலத்து பயிர் அப்படின்றாங்க? அப்படி இல்லையா? இப்போ அவங்க இறந்து போனாலும் அவங்க பையனோட பையன் அப்படி இப்படின்னு தலைமுறையாக வரும் இல்லையா? ஸோ தான் அப்படி 1000 காலத்து பயிர்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ இந்த பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரை குழந்தைய பெற்றுக்கலன்னா, அப்படி குழந்தைய பெற்றுக்காமல் அப்படி வாழ்ந்துட்டாங்கன்னா அப்படி என்ன 70 காலத்து பயிரா? டேய் அப்படி இல்லை. இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம், கொரியாலலாம். ஆமாம், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பற்றுக்காமல் கடைசி வரை ஜாலியாக வாழ்ந்து அப்படி இறந்து போயிடுறாங்க. ஆமாம், இந்த ட்ரெண்டெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆமாம், இந்த ட்ரெண்டை பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்படி இதுக்குன்னு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ. எப்படி? ரைட், அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். ரைட், இங்கே விட்டேன். இப்போ வந்து எக்ஸை வந்து ஒரு 1000 காலமே வந்து சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் முட்டைகள் வந்து நிறைய ரிச்சுவல்ஸில் அந்த சாமி பூஜை, அந்த பூஜை அப்படின்னு நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆமாம், மெயினாக அந்த சைனா ஈஜிப்டில் தான், பழைய காலத்துலேருந்தே சைனா ஈஜிப்ட்லாம் அந்த ரிச்சுவல்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் சைனாவில் வந்து முட்டையை வந்து ஒரு மறுபிறவியோட சிம்பிளா, அண்ட் தென் ஃபர்டிலிட்டியோட சிம்பிளா. ஃபர்டிலிட்டி தமிழ் என்னது?
சரி ரைட் தெரியல. ஃபர்டிலிட்டியோட சிம்பிளா அண்ட் தென் ஹாப்பினஸோட சிம்பிளெல்லாம் பார்த்துருக்காங்க முட்டையை. ஹாப்பினஸோட சிம்பிளா? ஏன்டா நானும் காலங்காலமாக முட்டை சாப்பிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்கேன். நான் அப்படி ஒன்று ஹாப்பினஸை ஃபீல் பண்ண மாதிரியே தெரியலையா? ஹாப்பி ஸ்பெல்லிங் என்னங்க? HAPPY தானே? போகிற போக்க பார்த்தா ஹாப்பினஸுக்கு ஸ்பெல்லிங்கை மறந்துடும் போல், அந்த லெவலில் போய்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு முட்டை ஹாப்பினஸோட சிம்பிளா? ரைட்ரா ரைட்டு ரைட். இப்போ வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்தலாமா? ஆமாம், இப்போ வந்து முட்டையோட பெனிஃபிட்ஸ், எக்ஸோட பெனிஃபிட்ஸ் கிட்ட ரைட். இப்போ வந்து முட்டையில், அதாவது எக்ஸில் வந்து ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஆமாம், 1 2 ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸு. ஆமாம், பாருங்களேன் இத்தனோட முட்டையில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு. விட்டமின் டி, ஃபோலேட்டு, ரைபோஃப்ளேவின், அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், ரொம்ப சொன்னால் இது வந்து அப்படி ஒரு சயின்ஸ் கிளாஸ் மாதிரி போயிடும். எப்படி லைட்டாக அப்படி பார்த்துக்கலாம். அப்படி ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குது. அண்ட் தென் அதுவும் இல்லாமல் முட்டையில் வந்து யோக்கில் தான் ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ். ஆமாம், ஒயிட்லேயும் இருக்குது. அண்ட் தென் பார்த்தா பட் ஒயிட்டோட எக் யோக்கில் தான் வந்து ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஆமாம், எப்படி நம்ம ஹியூமன் பாடிக்கு இதயம் எப்படி எவ்வளோ முக்கியமானதோ அதே மாதிரி எக்குக்கு வந்து யோக்கு தான் இதயமே. ஆமாம், ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு இதயமே இல்லை, அது வேறு. என்னோடய இதயம் அப்படி போயிடுச்சு. என்ன பண்ணுறது? மூச்சவ பேச்சவ பேர் சொல்லு அழகவ. டேய் என்னை லாக் பண்ணுறது நீங்கள் தான்டா. ஓரம்போங்க. ஆமாம், இன்னொருத்தர் இருந்தார், அவர் எங்க? வணக்கம் ப்ரோ. நீங்களாவது இருங்க ஐயா கூட. என்ன பண்ணுறது? இப்போ என்னென்னே தெரியல, இப்போலாம் வந்து அப்படி காதல் ஃபேக்ட் அப்படி தெளிக்குது, ரொம்ப தெளிக்குது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இங்கே விட்ட அதான் வந்து இந்த எக் யோக்கில் ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து விட்டமின் டி நிறையவே இருக்குது. ஆமாம், விட்டமின் டி ஏகப்பட்டது இருக்குது. அதான் இந்த சன்ஃபீஸ்ட் விட்டமின். டேய், அது சன்ஷைன் விட்டமின்டா லூஸு. ஓ சன்ஷைனா? லைட்டாக அப்படி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. இப்படி லைட்டாக அது அந்த சன்ஷைன் விட்டமின் டி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் முட்டை சாப்பிட்டாலே வந்து நீங்கள் வந்து டெய்லி வெயிலெலாம் போய் நின்று அப்படி நிற்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாம் மட்டும் எவனை பார்த்தாலும் வெயிலுக்குள்ளே அப்படி போகும்போது கொடையை தூக்கிட்டு தான் போகிறாங்க வெயிலுக்குள்ளே. ஆமாம், மழையை விட வெயிலுக்கு தான் ரொம்ப ஃபோர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க கொடையை. என்ன பண்ணுறது? பட் நான்லாம் ரிலாக்ஸ்டாக போவேன் வெயிலில். ஆமாம், நான்லாம் கொடையை யூஸ் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். நான்லாம் அப்படி ரிலாக்ஸ்டாக போவேன். ஏன் தெரியுமா? அதெல்லாம் டார்க் ஸ்கின்னு, மெலனின் நிறைய இருக்குது. வெயிலெலாம் அப்படி ஈஸியாக தாங்குவேன். யாருக்கிட்ட? டார்க் ஸ்கின்னுங்க. டைமண்டோட கலரு தெரியுமா? டைமண்ட் எந்த ஊரில் கருப்பாக இருந்ததோ ரைட்டு. சரி, இப்போ வந்து அதான் முட்டையில் வந்து விட்டமின் டி நிறையவே இருக்குது. அண்ட் தென் முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முட்டையில் வந்து குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. ஆமாம், குட் ஃபேட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் முட்டை சாப்பிட்றதுனால உங்களுக்கு கொழுப்புலாம் ஏறவே ஏறாது. ஆமாம், ஒன்லி குட் கொலஸ்ட்ரால் ஒன்லி தேர். பேட் கொலஸ்ட்ரால் இல்லவே இல்லை. ஆமாம், முட்டையில் பேட் கொலஸ்ட்ரால் வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸில், இந்த குக்கீஸில், பிஸ்கட்டில், கேக்கில் தான் இருக்குது. ஆமாம், ஸோ அதனால் நீங்களாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் டிப்ரெஷன்லேருந்து காப்பாற்றுறது இந்த மாதிரி ஃபுட்ஸு தான். ஆமாம், ஏதோ அப்பப்போ இந்த பிஸ்கெட்டு கேக்குன்னு சாப்பிட்றதுனால தான் ஏதோ வண்டி ஓடிட்டுருக்கு. அது எப்படி நிறுத்த முடியும்? அதெல்லாம் நிறுத்த முடியாது. டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ் தெரியுமா? அதெல்லாம் தெரியுமே. தெரியும். ஹார்ட் ஒருத்தர் இருக்கார்ல, என்ன பண்ணுறது? அடிக்கடி சாப்பிட வேண்டாம், அப்பப்போ சாப்பிட்டு அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டியது அப்படி. ஆனால் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறேன்டா, ஹார்ட்டு ரொம்ப நல்லா வேண்டா. ரைட். எப்படி ஹேர்ஸ்டைல் நல்லா இருக்கா? நான் வந்து அடிக்கடி ஹேர்ஸ்டைல் மாற்றிட்டே இருப்பேன் தெரியுமா? ஆமாம், அதாவது இப்போ ஒரு சம்பவம் நடந்ததுன்னா ஒரு ஹேர் ஸ்டைல், அடுத்த ஒரு சம்பவம் நடந்தால் வேறு ஒரு ஹேர் ஸ்டைலு, அப்படியே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குண்ணா. ஆமாம், ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. அப்படியே தாத்தே தாய் மூச்சதை பேச்ச. ஓரம்போ அவனை பிடிச்சி லாக் பண்ணுறான் தக்காளி. இப்போ வந்து முட்டையில், அதாவது எக்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன்ட் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன்ட். ஆமாம், அதுவும் நீங்கள் சின்ன வயசுலலாம் அந்த கிளாஸ் நோட் புக்கெலாம் அப்படி இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன்ட். ஆமாம், அதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான, இதயத்துக்கு நெருக்கமான ஒரு நியூட்ரியன்ட். இதயத்துக்கிட்ட போக வேண்டாம். இதயத்துக்கிட்ட போகவே வேண்டாம். அவங்ககிட்ட போனாலே பிரச்சனை தான். என்னெல்லாம் பேசுகிற பார்த்தியாடா இவன்? அதான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட்டு. வேற ஒன்றும் இல்லை, ப்ரோட்டீனு. பின்ன ப்ரோட்டீன்னா சும்மாவா? அதுவும் முட்டையில் இருக்கிற ப்ரோட்டீன் எவ்வளோ பெரிய ப்ரோட்டீன் தெரியுமா? ஹையஸ்ட் குவாலிட்டி ப்ரோட்டீன் எவர் நோட் சயின்ஸு. அதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பு. அப்படியே இந்த கேஜிஎஃப் படத்தில் எஸ்ட்டு கொடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி அப்படியே அந்த மாதிரி பில்டப்பு. கேஜிஎஃப்லாம் சரியான படம். என்ன மாதிரி படம்? அதுவும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனில் அப்படி கண்ணை வச்சு ஃபயர் பண்ணுற சீன்லாம் அப்படி தெரிக்கும். அப்புறம் அந்த மெஹபூபா சாங்கில் இருக்குது பார்த்தீங்களா?
அதெல்லாம் ஒரு அற்புதமான சங்கம் இப்படி அப்படி லைட்டாக அப்படி எல்லாம் அப்படி டேய் அப்பண்ண ஓகே சரி ரொம்ப போகிறேன்ல ரைட் எங்கே அதான் அது முட்டையில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி ப்ரோட்டீன் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் அண்ட் தென் முட்டையில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து ஈஸியாக டைஜஸ்டும் ஆயிரும் ஆமாம் ஈஸியாக டைஜஸ்டபிள் ப்ரோட்டீன் ஆமாம் ஸோ அதனால் வந்து வயசானவங்களுக்குலாம் வந்து முட்டை வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஆமாம் ஈஸியாக செரிமானம் ஆகும்ல அதுக்காக தான் ஆமாம் குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் தென் முட்டையில் இருக்கிற ப்ரோட்டீனில் வந்து 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுமே இருக்குது ஆமாம் அதான் மெயின் திங் அதான் பெரிய பிரச்சனைங்க ஏன்னா இப்போ ஒரு சில ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் வந்து எல்லா 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுமே இருக்காது ஒரு சில ஃபுட்ஸில் தான் இருக்கும் அது வந்து முட்டையில் இருக்குது ஆமாம் முட்டையில் இருக்க போட்டிங்களா 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுமே இருக்கேன் 9 பிளானட்ஸ் மாதிரி அப்படி 9 பிளானட்ஸ் இந்த சன்னு 3 பிளானட்ஸ் இதெல்லாம் அப்படி சின்ன வயசில் படித்ததுன்னு இதை பற்றிலாம் ஆச்சா நொஸ்டாலஜிக்காக இருக்குது லைட்டாக அதுவும் இந்த 9 பிளானட்ஸ் எப்படி சன்னெல்லாம் சுற்றி அது அப்படியே கரெக்டாக சுற்றி வருது அதெல்லாம் வேப்பாக இருக்கு 9 இல்லை 8 தான் ப்ளூட்டோவில் எப்போ தூக்கிட்டாங்க ஓ ஆமாம்ல ப்ளூட்டோ நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு சிலரோடதெல்லாம் ப்ளூட்டோ மாதிரி தாங்க யாருக்குமே தெரியாமல் அப்படி தன்னந்தனியாக அப்படி எப்பா ராசா கண்டென்ட் இந்த பக்கம் இருக்கு இங்கே வா அதுதான் பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டிங்களா என்ன லைட்டாக அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது தக்காளி வந்துடுவாங்க அதுக்குள்ளே அதான் முட்டையில் இருக்கிற ப்ரோட்டீனில் வந்து 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுமே இருக்குது அண்ட் தென் முட்டையில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூட்ரியண்ட்டும் இருக்குது ஆமாம் இன்னொன்று இம்பார்ட்டண்டான நியூட்ரியன்ட் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸை பட் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஃபிஷ்ஷில் தான் மெயினாக இருக்கும் ஆமாம் பட் நான் வந்து ஃபிஷ் சாப்பிட மாட்டேன் ஆமாம் நான் வந்து ஒரு உயிரை கொண்டு நான் உட்கொள்ள மாட்டேன் அந்தளவுக்கு நான் ஒரு பெரும் அந்தளவுக்கு நான் ஒரு பெரிய ஒரு புனிதமானவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முட்டை எடுத்துக்கலாம் முட்டை வந்து உங்களுக்கு ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு ஆமாம் உங்கள் ஹார்ட்டுக்கு நல்லது ஹார்ட்டு மறுபடியும் வரோம் ஹார்ட்டுக்கிட்ட போக வேண்டாம் எப்படி ஹார்ட்டுக்கிட்ட போக வேண்டாம் உங்கள் ஹார்ட்டுக்கு நல்லது உங்கள் பிரெயினுக்கு நல்லது அண்ட் தென் உங்கள் கண்ணுக்கு நல்லது மெயினாக பார்த்தா உங்கள் பிரெயினுக்கு தான் ரொம்பவே நல்லது ஆமாம் அது வந்து உங்கள் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்பவே நல்லது ஆமாம் ஏன்னா நான்லாம் வந்து என் பிரெயின் ஆன் பண்ணிட்டேன் ஆமாம் அப்படியே ஹார்ட் ஆஃப் பண்ணி அப்படியே பிரெயின் ஆன் பண்ணிட்டேன் வேறு வழியில் எப்படி ஆன் பண்ணி தான் ஆகணும் ஆமாம் நீங்கள் ஆன் பண்ணிடுங்க ஆமாம் நீங்களாம் யாராலையும் எனக்கு தடுக்க முடியாது அப்படியே தக்காளி ரொம்ப பேசுகிறேன்ல ஸோ ரொம்ப பேச வேணாம் ஏன்னா இப்படி தான் நிறைய வாட்டி பேசி நிறைய சூத்திரி வாங்கியிருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம் இப்படி ரைட் செல்லாம் அவ்வளோதான் மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ இத்துடன் இந்த வீடியோ முடிக்க பிடிக்கிறது எப்படி ஆமாம் இல்லை ரொம்ப அப்படி எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் அப்படி கண்ட்ரோல் பண்ணி எப்படி பின்ன அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கும் காமெடி வேணும்ல எல்லா காமெடியும் இந்த வீடியோ பண்ணிட முடியாது பாருங்கள் எப்படி தாய் ரைட் ஓகே அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ரைட்